ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லீஃப் ஸ்டிச் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் லீஃப் ஷேப்பும் சென்டரில் வந்து ஒரு லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனுக்கு சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு லூப் எடுக்கிறேன். அது கீழே அப்படியே வந்து டவுனில் கொண்டு வரேன். டவுனில் கொண்டு வந்துட்டேன்னா ஒரு லாக்ஸ் விழும். அதுக்கப்புறமா குட்டியாக வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து லூப்பை கொண்டு போகிறேன். அதை அப்படியே வந்து நான் கீழே இழுக்கிறேன். கீழே எடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லாக் விழுது. அந்த இடத்துல ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து நான் அதுக்கப்புறமா தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து மேலே கொண்டு போகிறேன். கீழேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். அது அப்படியே டவுன் கொண்டு வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் விடுது. அதுக்கப்புறம் குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம எப்படி இந்த சைடு போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். சென்டரில் நான் பீட் வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஆரி ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பீட் நீடில் வந்து நான் பீட் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஆரி ஒயரை கீழே விட்டு நான் ஒரு லூப் எடுக்கிறேன். அதில் வந்து பீடை இன்செர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லூப் எடுக்கிறேன். அதில் பீடை இன்செர்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வந்து பீடை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இல்லை நீங்கள் சேம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி 2 லேயர் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.